டிஃப்ரெண்ட் கான்செப்ஷன் ஆஃப் காட் என்று சொல்லப்படக்கூடிய கடவுள் பற்றிய கருத்துக்களை, பலவிதமான கருத்துக்களை பற்றி நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக, இந்த கடவுள் என்ற ஒரு பொருள், ஒரு வார்த்தை என்ற ஒன்று மதம் என்ற ஒன்றிலிருந்துதான் உருவாகியிருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இந்த மதம் என்பது நம்பிக்கையின் அடிப்படையாலும் சடங்குகள் போன்றவைகளின் அடிப்படைகளாலும் நமக்கு கிடைக்கப்படுகிறது. அவற்றில் இருந்து பொதுவாக ஒரு உயர்வான சக்தி, சுப்ரீம் ரியாலிட்டி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அதீதமான சக்தியை உடைய பொருளை நாம் இறைவன் என்றோ அல்லது கடவுள் என்றோ ஏற்கிறோம். ஆதி காலத்தில் இயற்கையை கூட, இயற்கையினுடைய பல்வேறு விதமான வடிவங்களில், அதாவது அது பறவையாக இருக்கலாம், அல்லது விலங்குகளாக இருக்கலாம், அல்லது ஒரு அப்பாற்பட்ட சக்தி, மனிதர்களிலே ஒரு அப்பாற்பட்ட சக்திகளாக உள்ளவர்களை கடவுளாக கருதி வந்த சூழல் ஒன்று. அப்ப இந்த இயற்கை என்பது வேறு, கடவுள் என்பது வேறு. ஏனெனில் இயற்கையில் அப்பாற்பட்ட சக்திகள் இருந்தாலும் கூட அந்த இயற்கையை மீறிய ஒரு சுப்ரீம் ரியாலிட்டி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு உன்னதமான இறை தன்மை, ஒரு இறைவன் என்ற ஒரு வடிவத்தை நமக்கு வழங்குகிறது. அந்த அப்பாற்பட்ட சக்தியினை மனிதன் இறைவனாக கருத தொடங்கினான். நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம், மனையிசத்திலிருந்து எவ்வாறாக தீயிசத்திற்கு மனிதன் வந்தான் என்ற கடந்த பாதைகளை எல்லாம் நாம் பார்த்திருக்கோம். அப்ப நிறைவாக ஒன்றை, நிறைவான ஒரு பொருளை, என்றும் நித்தியமான, என்றும் நிலையான அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு என்னைக்கு மனிதன் வருகிறானோ அந்த ஒரு பொருளுக்கு மனிதர்கள் இறைவன் என்ற பெயரை கொடுக்கிறார்கள். அதாவது முழு முதற் கடவுள், ஆதியும் இல்லாத அந்தமும் இல்லாதவர் என்ற பல்வேறு விதமான வடிவங்களில் கடவுளுக்கான தன்மைகளை கூறுகிறார்கள். அப்ப அது போன்ற தன்மைகளில் உள்ளவரைத்தான் நம் கடவுள் என்று வரையறை செய்கிறோம். எதிலும் குறைவில்லாத முழு முதற் கடவுளாக நாம் ஒன்றை தீர்மானிக்கிறோம். அப்ப அனைத்து விதமான சக்திகளையும் பொருந்திய ஒரு விசேடமான பொருளை, அது பொருளாக இருக்கலாம், அல்லது மனித வடிவாக இருக்கலாம், அல்லது அப்பாற்பட்ட ஒரு சக்திகளாக, அமானுஷ சக்தியாக இருக்கலாம். அந்த சக்திகளுக்கெல்லாம் நாம் இறைவன் அல்லது கடவுள் என்று பெயர் கூறுகிறோம். இந்த கடவுள் என்ற கொள்கையிலேயே இரண்டு விதமான கருத்து வேறுபாடுகள் நம்மிடையே தோன்றுகிறது. தீயிஸ்டிக், ஏதீஸ்டிக் என்று கூறுகிறார்கள். தீயிசம் என்று சொல்லப்படக்கூடிய கடவுளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், ஏதீசம் என்று சொல்லப்படக்கூடிய கடவுளை மறுக்கக்கூடியவர்கள் என்ற சூழல்களும் உருவாகிறது. அப்ப இங்கு ரெண்டு விதமான குழுக்கள் நம்மிடையே உருவாகிறது. ஒருபுறம் மனிதர்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்களாக சமய சடங்குகளையும் மத நம்பிக்கையின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான சம்பிரதாயங்களை ஏற்றுக்கொண்டு மனிதர்கள் வாழ்கிறார்கள், கடவுள் கொள்கையை ஏற்றுக்கொண்டு. மறுபுறமாக கடவுளுடைய இருப்பினையும் அல்லது கடவுள் பற்றிய ஒரு சிந்தனை அற்ற, கடவுள் என்பது இல்லை என்ற சில கருத்து நிறைந்த விவாதங்களும் நம்மிடையே உண்டு. அப்ப இந்த இரண்டு குழுக்களில் இருந்து நாம் என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கடவுளை நீ பார்த்திருக்கியா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துடும். கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாதவர் கடவுளுடைய நம்பிக்கையை ஏற்றுக்கொள்பவரிடம் முதலாவதாக என்ன கூறுவார்? நீ கடவுளை நேரடியா பார்த்திருக்கியா அப்படின்னு. அப்ப கடவுளை நேரடியா பார்த்திருக்கியான்னு அவர் கேட்கிறாருன்னா நம்மகிட்ட பதில் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. ஏனால் யாரும் நேரில் பார்த்திருக்க முடியறதுக்கான வாய்ப்புகள் என்பது இல்லை. ஏனெனில் மதம் என்பது நம்பிக்கையிலான ஒன்று. அப்ப நம்பிக்கையின் அடிப்படையில் உருவான ஒன்றினை அவர் இது போன்ற கேள்விகள் கேட்பதால் நாம் அங்கு சில தயக்கம் ஏற்படுகிறது. அப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸிஸ்ட், இந்த கடவுள் இருக்கிறாரா இல்லையான்ற கேள்வி. அதுக்கப்புறம் கடவுள் என்ன செய்வாரு, கடவுளுடைய குணாதிசயங்கள் என்ன போன்றவைகள் எல்லாம் அப்புறம் விவாதத்துக்குரியது. முதலில் நாம் பார்க்க வேண்டியது கடவுளினுடைய சிந்தனை. அந்த கான்செப்ட்ல
கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி பார்த்தோம்னா, அப்ப கடவுள் இருக்கிறார் என்று நாம் கூறுகிறோமே, ஆனால் எங்கே இருக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி அடுத்து வந்து. அப்ப கடவுளினுடைய இருப்பினை பற்றி நாம் இந்த கடவுள் கொள்கை அற்றவர்களுக்கு நிரூபிக்க வேண்டிய சில ஆர்குமெண்ட்ஸ் தத்துவார்த்த ரீதியாக நாம் பார்க்க வேண்டும். அப்ப கடவுள் நம்ம இருக்கிறாரு அப்படின்னு சொல்றோம்னா எதன் அடிப்படையில் நாம் கூறுகிறோம் கடவுள் இருக்கிறார் என்று அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப நிறைய ஆர்குமெண்ட்ஸை வந்து நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒவ்வொன்றா நம்ம பார்க்கிறப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஆன்டாலஜிக்கல் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆன்டாலஜிக்கல் ஆர்குமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இருத்தலை பற்றிய பேசக்கூடிய விவாதிக்கக்கூடிய ஒரு விவாத பொருள். அப்ப இந்த ஆன்டாலஜிக்கல் ஆர்குமெண்ட் அப்படின்னு என்ன சொல்றோம் அப்படின்னா, கடவுளுக்கு இறைவன், கடவுள் அல்லது இறைவன் என்று சொல்லப்படுகிற பொழுது அவங்களுக்கு தோற்றம் இருக்கிறது என்று சொல்றாங்க. கடவுளுக்கு வந்து தோற்றம் இருக்கு. சோ இந்த இருத்தல் என்பது உண்டு, அதனால் கடவுள் வந்து இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான இந்த விவாதம். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆன்டாலஜிக்கல இட்ஸ் அ பெர்ஃபெக்ட். பெர்ஃபெக்ட்ன்றது எல்லா விதத்திலும் அனைத்திலும் சரியானவை, அந்த சரியான ஒன்றுதான் கடவுள். அது வந்து நம்ம முன்னால் பார்த்தது போல், மனையசத்திலிருந்து பார்த்தது போல் இயற்கையினுடைய பொருள்களாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இட் இஸ் அ பெர்ஃபெக்ட் அப்படின்ற ஒரு ஸ்தானத்தை வந்து கடவுளுக்கு வந்து அவங்க கூடுறாங்க. அப்ப இருத்தல் என்பது இந்த ஆன்டாலஜிக்கல் ஆர்குமெண்ட்ல வந்து அவங்க வந்து கடவுளினுடைய இருப்பு நிலைகளை அவங்க வந்து விவரிக்கிறாங்க. அப்ப இந்த இருத்தல் நிலையை பற்றி விவரிக்கிறப்ப நம்ம வந்து சில நேரங்களில், சில சமயங்களில் நம்ம வந்து கற்பனை கூட நம்ம வந்து கடவுளை பார்க்க முடியும் அப்படின்னு இப்போ வந்து விவாதங்கள் அப்படின்னு வர்றப்ப நம்ம வந்து இருத்தலை பத்தி கடவுள் கொள்கையை, கடவுளை ஏற்றுக்கொள்பவர்கள் வந்து கடவுள் வந்து இருக்கிறாரு அப்படின்னு ஆன்டாலஜிக்கல் ஆர்குமெண்ட் படி கடவுளுடைய தோற்றம் இருக்கு, கடவுளுக்கு வந்து இருத்தல் இருக்கிறது என்று நாம் வந்து விவாதிக்கிறோம். ஆனால் எதிராக இருக்கக்கூடிய கடவுள் கொள்கையை மறுக்கக்கூடியவர்கள் கடவுளுக்கு வந்து இறைத்தன்மை, கடவுள் என்பவருக்கு வந்து இருத்தல் என்பது, தோற்றம் என்பது தேவையில்லை, கடவுள் தன்மைக்கு இறைவனுக்கு தோற்றம் இருக்கிறது நம்ம ஒரு பக்கம் சொல்றோம். அவங்க என்ன சொல்றாங்க, இருத்தல் என்பது முக்கியம் இல்லை, அது தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க ஏத்திஸ்ட். அப்ப அவங்க என்ன ஒரு எக்ஸாம்பிள நம்ம முன்வைக்கிறாங்க அப்படின்னா, சில சமயங்களை வந்து கற்பனையாக நாம் அனைத்தையும் பார்க்க முடியும். உதாரணமாக நீங்க பாரதியாரை பத்தி எல்லாருக்கும் தெரியும். பாரதியாருடைய கவிதைகள்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சில பாடல்கள் வந்து கற்பனை நிறைந்ததா, அவருடைய எழுத்தினுடைய சீரிய வண்ணத்தில் பல்வேறு விதமான சிந்தனைகளை தோன்றுவிக்கும். இப்ப திரைப்பட பாடல் கூட, இந்த அத்வைத வேதாந்த பாடல் கூட, நிற்பதுவே பறப்பதுவே என்ற ஒரு பாடல் உள்ளது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா முழுக்க அத்வைத வேதாந்தத்தினுடைய கருத்துக்களை வந்து அந்த ஒற்றை பாடல்கள்ல நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி இந்த பாரதியாருடைய கவிதையில காணி நிலம் வேண்டும் அப்படின்னு ஒரு பாரதியாரினுடைய பாடல் வரிகளை, கவிதை வரிகளை நம்ம தெரிஞ்சிருப்போம். அதுல நீங்க பாத்தீங்கன்னா, காணி நிலம் வேண்டும், எனக்கு நிறைய தென்னை மரங்கள் வேண்டும், அதுல ஒரு ஓலை குடிசை வேண்டும் என்று போன்ற பல்வேறு விதமான கற்பனைகள், அது எதுவுமே இல்லை, ஆனால் தன்னிடம் இருப்பது போன்ற ஒரு சிந்தனையில் அவர் வந்து அவருடைய படைப்பை வந்து கொடுத்திருக்கிறார். அப்ப இது போன்ற நம்மளுடைய கற்பனைக்கு இதெல்லாம் வந்து உண்டு அப்படின்றப்ப இருத்தல், இந்த தோற்றம் என்பதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி ஏத்திஸ்டினுடைய அவங்களுடைய ஒரு எக்ஸாம்பிளா வந்து நம்ம வந்து இதை பார்க்கலாம். அப்ப இது போக வந்து நீங்க வந்து ஒவ்வொரு விதத்திலையும் நீங்க ஒரு உதாரணத்துக்கு கூட நம்ம வந்து நினைச்சுக்கலாம். அப்ப இது போன்று நினைக்கிறப்ப இந்த ஆன்டாலஜிக்கல் ஆர்குமெண்ட் வந்து இப்படி ஒவ்வொன்றா நம்ம விவாதிக்கிறப்ப, ஒரு உதாரணத்துக்கு என்கிட்ட வந்து ஒரு 500 ரூபாய் வந்து என்கிட்ட கையில இருக்கு. அப்ப என்னுடைய இந்த 500 ரூபாயை வந்து நான் வந்து என் பையில இருக்கிற மாதிரி நினைக்கிறேன். ஆனா என் பையில இல்ல. ஆனா என் பையில வந்து 500 ரூபாய் இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். ஆனா இந்த 500 ரூபாயை வந்து நான் வந்து என் கையில இருக்கிற 500 ரூபாயை வந்து நான் வந்து வெளியில புற உலகில கொடுத்து பொருட்கள் வாங்க முடியும், பொருட்கள் வாங்கிக்கலாம். ஆனா என் பையில இருக்கக்கூடிய ரூபாயை வந்து என்னால என்ன செய்ய முடியாது, எந்த பொருளும் வாங்க முடியாது. நான் பையில் இருப்பதாக நினைத்து கொள்ள முடியுமே தவிர என்னால் வெளியில் சென்று அதை அனுபவிக்க இயலாது என்ற ஒரு விவாதத்தை தீயிஸ்ட்வாதிகள் முன்வைக்கிறாங்க. அப்ப இது போன்ற விவாதங்கள் வந்து இஸ் ஆன்டாலஜிக்கல் ஆர்குமெண்ட் ஃபார் கண்டினியூ த காட் எக்ஸிஸ்டன்ஸ். அப்ப இந்த மாதிரியான இருத்தல் பற்றிய பல்வேறு விதமான உரையாடல்களை நமக்கு இந்த ஆன்டாலஜிக்கல் ஆர்குமெண்ட் மூலியமாக நாம் ஒவ்வொன்றாக
நாம் பார்த்து வருகிறோம். அப்ப இந்த இறைவன் இருக்கிறார் என்று உறுதிப்படுத்துங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு நம்ம வருகிற பொழுது, பிறகு அவருடைய குணங்களை நாம் விவரிக்கலாம் அப்படின்ற ஒவ்வொரு விதமான அழுத்தத்துல பார்க்கிறப்ப the God is beyond physics என்று சொல்கிறோம். அப்ப இந்த இறைவனினுடைய இந்த இருத்தல், இறைவனை பற்றி பேசுறப்ப அது நம்மளுடைய புலன்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு சக்தியை தான் நாம் கடவுளாக கருத முடியும் என்ற ஒரு விவாதத்திற்கு வருகிறோம். இப்ப அடுத்ததுபடியாக நம்ம ஆர்குமெண்ட்ல நம்ம பார்க்கிறோம்னா மாரல் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்றோம். முதல் பார்த்தது ஆன்டாலஜிக்கல் ஆர்குமெண்ட், அதாவது கடவுளினுடைய தோற்றம் எவ்வாறு, கடவுளுடைய எக்ஸிஸ்டன்ஸ் மூலமாக நாம் கடவுளை எவ்வாறு நாம் தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது இந்த மாரல் ஆர்குமெண்ட்ஸ். ஸ்கிரீன்ல உங்களுக்கு நம்மளுடைய சப்ஜெக்டினுடைய வெறும் அந்த கான்செப்ட் மட்டும்தான் போட்டிருக்கு. நான் ஜென்ரலா இந்த சப்ஜெக்டினுடைய முழுமையான பொருட்களை விவாதம் செய்துவிட்டு பிறகு ஒவ்வொரு ஸ்லைடா நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்லைடா எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த சப்ஜெக்டுக்கு ரிலேட்டடான வார்த்தைகளை நம்ம பார்க்கணும். அப்ப இந்த மாரல் ஆர்குமெண்ட் அடுத்ததாக பார்க்க இருக்கக்கூடிய மாரல் ஆர்குமெண்ட்ல எவ்வாறு கான்செப்ட் ஆஃப் த காட் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம்னா, மாரல் என்று நாம் பார்த்தோமே ஆனால் நம்மளுக்கு அது அறம் சார்ந்த கருத்துக்களை தான் நாம் மாரல் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை பல்வேறு விதமான ஆர்குமெண்ட்ஸ், ஆன்டாலஜிக்கலாக இருக்கட்டும் அல்லது மாரல் ஆர்குமெண்டாக இருக்கட்டும் அல்லது டெலியலாஜிக்கல் ஆர்குமெண்டாக இருக்கட்டும், இது போன்ற பல்வேறு விதமான விவாதங்களின் மூலமாக நாம் எவ்வாறு கடவுளினுடைய இருத்தலை பற்றி, கடவுளுடைய கருத்துக்களை பற்றி நாம் விவாதம் செய்ய முடியும், கடவுளை பற்றி நாம் எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும் போன்றவைகளை எல்லாம் நான் பார்க்கிறேன். அப்ப இந்த மாரல் ஆர்குமெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப முழுமையா என்ன சொல்லுது அப்படின்னா, டியூட்டி, ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டான கடமைகள் என்ன அப்படின்ற ஒரு இதை பற்றி பேசக்கூடியதான் இந்த மாரல் ஆர்குமெண்ட். அப்ப இந்த மாரல் ஆர்குமெண்ட் நம்ம பார்த்தோம்னா டியூட்டி அவர் சேக் ஆஃப் அவர் டியூட்டி அப்படின்னு சொல்றோம். கடமையை செய். அப்ப இந்த கடமை தான் முக்கியம். அப்படின்னா இந்த கடமை என்பது நீ எதற்காக செய்கிறாய், இந்த கடமை என்பது நீ செய்யப்படுகிற பொழுது அதில் எந்த விதமான பிரதிபலன்களையும் பார்க்காமல் உன்னுடைய கடமை என்பது இருக்க வேண்டும். அப்ப இந்த கடமையில நீ உன்னுடைய சுயநலம் என்பது இங்க கடமையில இருக்கக்கூடாது. அப்ப சுயநலம் இல்லாத செயல்பாடுகளில் நீ கடமையாக செய்யப்படுகிற பொழுது அங்கு கண்டிப்பாக உனக்கு தோல்வி என்பது அடைய முடியாது. அங்கு எப்பொழுதுமே உனக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் என்பதுதான் இந்த மாரல் ஆர்குமெண்டினுடைய விவாதமாக கூறுகிறார்கள். அப்ப அதுல கூட நம்ம சமூகங்கள நிஷ்காம கர்மா அப்படின்னு சொல்றாங்க. நிஷ்காம கர்மா அப்படின்னா கடமையை செய், பலனை எதிர்பாராதே. இப்ப நம்மளுடைய இந்து மதத்தினுடைய புனித நூல்களாக கருதப்படக்கூடிய பகவத்கீதை கூட, பகவத்கீதை என்பது முழுமையாக நாம் இந்துசத்தினுடைய ஒரு புனித நூலாக கருத முடியுமா என்றால் அதை நாம் கூற முடியாது. ஏனெனில் இந்திய தத்துவங்களில் பல்வேறு விதமான விளக்கங்களும் பல்வேறு விதமான நூல்களும் நம்ம பார்க்கிறோம். பகவத்கீதை என்பது ஒரு கீதையில் சொல்லப்படக்கூடிய ஒரு கீதா உபாச்சாரம். 18 அத்தியாயங்களை கொண்ட எவ்வாறான இந்த பகவத்கீதை, இந்த மகாபாரதத்தில் நடைபெற்றக்கூடிய பல்வேறு விதமான இந்த சண்டை போர்னு சொல்லப்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் உள்ள 18 அத்தியாயங்களை எவ்வாறு கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு செய்ய உபதேசத்தினுடைய கருத்துக்கள் தான் இந்த அத்தியாயங்களாக நமக்கு கூறப்படுகிறது. அதை நம்ம முழுமையா சொல்லலாம். இந்த நிஷ்காம கர்மா அப்படின்ற கடமையை செய் அப்படின்ற பலனை எதிர்பாராதே என்று சொல்லப்படக்கூடியவை இந்த பகவத்கீதை நூலுக்கு மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். ஒவ்வொரு விதமான கருத்துக்களும் இந்த மாரல் ஆர்குமெண்ட்ஸ்ல எவ்வாறாக நீதியுடன் நாம் செயல்பட வேண்டும், அதன் அடிப்படையில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம்னா, மனிதர்களுக்கு நம்ம நீதிப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு பார்த்தோம்னா மனசாட்சியை நாம் சொல்லலாம். ஏனால் மனசாட்சி என்பது மிக முக்கியமானது. நான் என் வாழ்வில் மனசாட்சிப்படி நடக்கிறேனா, நான் எனது மனதிற்கு ஏற்றாறு போல் செய்கிறேனா, அல்லது பிறருடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றுகிறேனா, எனக்கென்று ஒரு மனசாட்சி உள்ளது, அதுபடி நான் நடக்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்வியல் முறையை நான் அமைத்துக் கொள்கிறேனா என்றெல்லாம் கேள்விகள் நமக்கு எழலாம். அப்ப இந்த 2 விதமான பிரச்சனைகள் இந்த இடத்துல இருக்கு. ஏன்னா நீங்க மனசாட்சி அப்படின்னு வர்றப்ப இதுல டிஃபரெண்ட் என்ன அப்படின்னா, மனசாட்சியை நீங்க
கன்சைன்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. மனசாட்சியை வந்து நீங்க கன்சைன்ஸ்ன்னு சொல்லுவீங்க. கான்சியஸ்னஸுக்கும் கன்சைன்ஸுக்கும் டிஃப்ரெண்ட். அதான் வந்து நீங்க யோசிக்க. ஏன்னா கான்சைன்ஸ்ன்றது மனசாட்சி, கான்சியஸ்னஸ் அப்படின்றது வந்து உங்களுடைய அறிவு. அப்ப அறிவுக்கும் மனசாட்சிக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. நீங்க வந்து ரெண்டையும் வந்து நீங்க வந்து என்னுடைய சுயத்தின் மூலமாக நான் செய்யறதுக்கும் என்னுடைய மனசாட்சியின் மூலமாக செய்யறதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. மனசாட்சி என்பது வேறு, என்னுடைய மனம் சார்ந்த அறிவு என்பது வேறு. அப்ப ரெண்டையும் வந்து நம்ம வந்து இதுல வந்து மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. அப்ப இந்த கான்சைன்ஸா எவ்வாறாக நான் மனசாட்சிப்படி என்னுடையதை நான் நிறைவேற்றப் போகிறேன், என்னுடைய வாழ்வியலில் நான் நிறைவேற்றுகிறேன் அப்படின்றதுதான் இங்க வந்து இந்த கடவுளுடையதும் அதே மாதிரியான ஆட்ரிபியூட்ஸ். உதாரணத்துக்கு மேற்கத்திய தத்துவ அறிஞர்கள்ல வந்து நம்ம வந்து இமானுவேல் கேண்ட் என்ற ஒரு தத்துவ அறிஞரை பற்றி நாம் பார்க்கலாம். ஏன்னா இமானுவேல் கேண்ட் வந்து மிக அந்த டியூட்டி அவர் சேக் ஆஃப் டியூட்டி, அந்த மாரல் ஆர்குமெண்ட்ஸ்க்கு வந்து அவரை வந்து மிக உதாரணமாக வந்து சொல்லலாம். ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் வந்து அந்த அளவிற்கு அவருடைய கடமையிலிருந்து தவறுவதில்லை என்ற ஒரு உதாரணத்திற்கு கூறுவார்கள். அப்ப யாருமே வந்து இறைவனை வந்து நேரில் பார்த்திருக்கிறீங்களா அப்படின்னா பார்த்ததில்லை. அப்ப யாருமே இறைவனை நேரில் பார்த்ததில்லை அப்படின்னா இது போன்ற விவாதங்கள் வந்து அப்படியே தொடர்ந்து சென்று கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் வந்து அது முடியல. ஏன்னா பல்வேறு விதமான உரையாடல்கள் மூலமாக நாம் வந்து தேடிக்கொண்டு இருக்கிறோம். அந்த தேடுதல் என்பது எவ்வாறு அமைய வேண்டும், தேடுதல் வந்து எதை நோக்கிய பயணமாக இருக்கிறது என்பதுதான் இங்கு வந்து முக்கியமான கருத்தாக அறியப்படுகிறது. அப்ப மனிதன் வந்து சிந்திக்க தொடங்கும் பொழுது இந்த இறைவன், மதம் என்ற சொல்லாடல்கள் எல்லாம் உருவாகிறது. சிந்திப்பதற்கு முன்னால் எதுவுமே கிடையாது. அப்ப மனிதனுடைய மனமானது எப்பொழுது சிந்திக்க தொடங்குகிறதோ அப்பொழுதுதான் இந்த மதம் என்ற ஒரு வார்த்தை என்பது, மதம் என்ற ஒரு முக்கியத்துவம் அதனுடைய சொல்லாடல் மூலமாக கடவுள் கொள்கை என்பதும் உருவாக ஆரம்பிக்கிறது. நம்மளுடைய ஆண்டலாஜிக்கல் ஆர்குமெண்டாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த தெளிய மாரல் ஆர்குமெண்டாக இருந்தாலும் சரி, விவாதங்கள் ஒவ்வொரு விதமாக கடவுளினுடைய இருப்பினை பற்றியும் நம்மளுடைய வாழ்வியலில் எவ்வாறான முறையில் நாம் கடவுளை பற்றி நாம் அறிந்து கொள்ள இயலும் என்பது பற்றியும் ஒவ்வொரு விதமான விவாதங்களை நாம் பார்க்கிறோம். அப்ப அடுத்ததாக நம்ம பார்க்க கொடுக்கக்கூடியது வந்து இந்த பிரம்மம் அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப உண்மை தத்துவம். இங்க வந்து நீங்க வந்து பேசிக்கலா கடவுளையும் நம்ம பிலாசபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க வந்து டிஃப்ரெண்டா வந்து பார்க்க முடியாது. ஏன்னா இந்த பிலாசபி என்பது வந்து ஒரு விதமான நம்ம வந்து ரியாலிட்டி, இந்த ரியாலிட்டி என்ன அப்படின்னு பாக்குறீங்கன்னா ட்ரூத் இஸ் அ அல்டிமேட் ரியாலிட்டி. இதுல பிலாசபி என்பது ட்ரூத் இஸ் அல்டிமேட் ரியாலிட்டி. உண்மையை நம்ம கண்டறியணும். இந்த உண்மையை கண்டறிவதற்கு, உண்மையை தேடுவதற்குத்தான் நமக்கு வந்து தத்துவம் என்பது தேவைப்படுகிறது. அது எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து விவாதம் செய்யணும். அதே சமயத்துல இந்த மதம் அப்படின்னு வந்து பாக்குறப்ப மதத்துல வந்து நீங்க வந்து உங்களுக்கு பிலீஃப், நம்பிக்கையின் அடிப்படையாக. அப்ப நீங்க ரெண்டையும் வந்து ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம். ஆனா தத்துவத்தையும் மதத்தையும் அல்லது தத்துவத்தையும் கடவுளையும் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ரெண்டையும் நீங்க பிரிச்சு பார்த்துட முடியாது. ஏன்னா ரெண்டுலையுமே அதனுடைய பங்கு என்பது சரி சமமாக உண்டு என்பதுதான் தத்துவவாதிகளுடைய விவாதங்களும் இறுதியாக நாம் அறிந்து கொண்ட ஞானத்தின் மூலமாக பெறப்படுவதுமாக இருக்கிறது. அப்ப இந்த உண்மை நிலையை தேடி நாம் எவ்வாறு செல்கிறோம் என்பதுதான் இங்கு விவாத பொருளாக அமைகிறது. இப்ப அத்வைத வேதாந்தத்திகள் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப நிர்குண பிரம்மம் அப்படின்றாங்க. பிரம்மன் இஸ் த அல்டிமேட் ரியாலிட்டி. நம்ம வந்து ட்ரினிட்டி காடுன்னு சொல்றோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் உள்ள இஷ்ட தெய்வங்கள், அது சிறிய குல தெய்வங்களாக இருக்கலாம், அல்லது பெரிய சமூகத்தில் வழிபடக்கூடிய ஒரு தெய்வங்களாக இருக்கலாம், போன்ற பல்வேறு விதமான கடவுள்களுடைய கருத்துக்கள் இருந்தாலும் கூட பல்வேறு விதமான சமயங்கள் என்று கூறினோம். அதாவது கடவுளை ஏற்றுக்கொள்பவர்கள், கடவுளை மறுப்பவர்கள் போன்ற பல்வேறு விதமான சமயங்கள் இங்கு இருக்கக்கூடிய சூழலில் பல்வேறு விதமான தத்துவ உரையாடல்களும் இங்கு நிகழ்கிறது. அப்ப இந்த தீசத்திலிருந்து எவ்வாறாக மோனிசம் என்ற ஒரு கான்செப்டை நம்ம பார்க்கிறோமோ, மோனித்தீசம் பார்க்கிறோம், அப்புறம் பாலித்தீசம் பார்க்கிறோம். இது போன்ற பல்வேறு விதமான வடிவங்களில் நாம் பார்க்கையில் இந்த மோனிசம் என்று சொல்லப்படக்கூடிய அத்வைத கருத்து வந்து
பரபிரம்மம். இந்த பரபிரம்மம் தான் வந்து உண்மைன்னு சொல்லுது. அதுல வந்து இங்க வந்து நேம்லெஸ், ஃபார்ம்லெஸ், செக்ஸ்லெஸ், இங்க வந்து அது வந்து ஆணா பெண்ணா உருவம் இருக்கா அனைத்தையும் கடந்த ஒரு நிலையாக இந்த அத்வைத வேதாந்தம் கூறுகிறது. அப்ப இந்த கடவுளுடைய கொள்கையை வந்து இந்த பிரம்மம் என்பது, இந்த பிரம்மம் என்ற பொருளை வந்து ஒரு பரபிரம்மமாக, அது அந்த பரபிரம்மம் என்பதுதான் அல்டிமேட் சுப்ரீம் ரியாலிட்டி, நிர்குண பிரம்மன் அப்படின்றத வந்து அத்வைத வேதாந்திகளுடைய ஒரு கான்செப்டா இருக்கு. இப்ப அதனுடைய அத்வைத வேதாந்தத்தை பின்பற்றிய ஒரு நபராக நாம் பார்த்தோம்னா சுவாமி விவேகானந்தர் கூட, நீங்க வங்காளத்தில் வந்து நீங்க வந்து அவர் வந்து ஒரு ஒரு நரேந்திரநாத் தத்தாவாக வருகை புரிந்த சுவாமி விவேகானந்தர், விவேகானந்தருடைய கொள்கைகளும் விவேகானந்தருடைய கடவுள் பற்றிய சிந்தனைகளும் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். விவேகானந்தருடைய சொல்லாடல் பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் வந்து கிரியேட்டர், இந்த உலகம் என்பது வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தை வந்து சும்மா வந்து இந்த உலகம் வந்து ஏற்கனவே உருவானதா என்றால் நம்மளுக்கு கேள்வி. ஏற்கனவே இருக்கு இந்த உலகம் வந்து வடிவமைக்கப்பட்டதா அல்லது நிரந்தரமாக இருக்கிற ஒன்றா என்று எல்லாம் சில விவாதங்கள் இருக்கக்கூடிய சூழலில் நமக்கு வந்து இந்த உலகம் வந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது. அப்ப வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றால் யாரால் வடிவமைக்கப்பட்டுள்ளது? ஹூ இஸ் த கிரியேட்டர் என்ற ஒரு கேள்வி என்பது வருகிறது. அப்ப இந்த ஹூ இஸ் த கிரியேட்டர் என்று வருகிற பொழுது உலகம் என்பது ஒருவரால் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றால் இந்த உலகத்தை வடிவமைத்தவர் யார் என்ற ஒரு கேள்வி என்பது உருவாகிறது. அப்ப இது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் விடையாகத்தான் நாம் வந்து பல்வேறு விதமான ஆர்குமெண்ட்ஸ்களை ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கணும். அப்ப இதுல வந்து இந்த டெலியோலாஜிக்கல் ஆர்குமெண்ட்ன்ற ஒன்று வந்து ரொம்ப முக்கியமா பார்க்கணும். இந்த டெலியோலாஜிக்கல் ஆர்குமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, த பர்பஸ் என்று சொல்லுகிறோம். தேவை எதுவாக இருந்தாலும் ஒரு தேவை என்ற ஒன்று இருந்தால்தான் அந்த இடத்தில் ஒரு பொருள் என்பது உருவாக முடியும். நமக்கு தேவை என்பது கிடைத்தால்தான் அதுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பர்பஸ் இருக்கணும். ஏதோ ஒன்று செய்கிறோம் அப்படின்னு இருக்காது. நாம் ஒரு காரியத்தை செய்கிறோம் என்றால் அந்த காரியத்திற்கான ஒரு தேவை அப்படி என்பது உண்டு அப்படின்னு சொல்றோம். அப்ப நீங்க அப்படி பார்க்கிறப்ப இந்த பர்பஸ் என்பது இருக்கிறப்ப கடவுளை வந்து நம்ம வந்து இருத்தெளியத்துல வந்து அதுல வந்து நம்ம பார்க்கிறப்ப வந்து இந்த பர்பஸ்ல வந்து அது வந்து கடவுளா இருக்கணும்ன்றது கூட கிடையாது. அது வந்து ஒரு அமானுஷ சக்தியாக இருக்கலாம், நாம் ஏற்கனவே பார்த்தது போல விலங்குகளாக இருக்கலாம் அல்லது பறவைகளாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். ஆனால் அந்த தேவை என்ற ஒன்றை பூர்த்தி செய்ய வேண்டும். அந்த தேவை என்பது ஒன்று உருவாக வேண்டும். அது இருந்தால்தான் நாம் அந்த பொருளை வந்து படைக்க முடியும் என்ற ஒரு கருத்துக்கள் என்பது இது நிலைப்பாடாக கருதப்படுகிறது. இப்ப இந்த சக்திகளை எல்லாம் நம்ம பார்க்கிறப்ப அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம்னா ஒரு கம்பேரிட்டிவா பார்க்கப்படுகிறப்ப அனாலஜின்னு சொல்றோம், ஒப்பீடுதல் செய்தல். ஏனால் ஒன்றை ஒன்று ஒப்பிட்டு பார்க்க என்பது தத்துவத்தில் ஒரு பகுதியாகவே இருக்கிறது. இப்போ வந்து பிரமாணங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப ஒப்பீடு செய்வது என்பது கண்டிப்பாக உண்டு. நீங்க வந்து பிரமாணாஸ்ல வந்து சொல்றோம் பர்செப்ஷன், இன்ஃபரன்ஸ், டெஸ்டிமனி, அனுபலாப்தி, அர்த்தாபதி, அனுபலாப்தி என்று பல்வேறு விதமான பிரமாணங்கள் வந்து உண்டு. அப்ப அதுல நீங்க பாக்குறப்ப இந்த சப்தா என்று சொல்லப்படக்கூடியவை தான் நம்மளுக்கு வந்து இங்கு சொல்லப்படக்கூடிய ஒரு இதாக பார்க்கணும். இதுல வந்து என்னன்னா இந்த வேர்டு, இந்த வார்த்தை என்பது வந்து நீங்க வந்து வேர்டை வந்து புத்தக வடிவில் நீங்க வந்து இப்ப கடவுளை நம்ம தேடுறோம் அப்படின்னா இப்ப பகவத்கீதை, இந்து மதத்தின் வந்து பகவத்கீதையாக இருக்கலாம், கிறிஸ்துவ மதத்தில் பைபிளாக இருக்கலாம், இஸ்லாமிய மதத்தினுடைய குரானாக இருக்கலாம், அல்லது சீக்கிய மதத்தினுடைய அந்த கிரகந்தம் சொல்லப்படக்கூடிய குரு கிரகந்தம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த புனித நூல்களாக இருக்கலாம். இது போன்று பௌத்த சமயத்தில் சொல்லப்படக்கூடிய தம்ம பதம் அப்படி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு புனித நூலாக இருக்கலாம். இது போன்று ஒவ்வொரு மதங்களுக்கும் உண்டான ஒரு நூல்களாக கூட இருக்கலாம். இது ஃபுல்லா வந்து நீங்க வந்து பாக்குறீங்கன்னா நான் எரானியஸ் என்று சொல்லிக்கிறோம். நான் எரானியன்ஸ்னா நீங்க வந்து இதுல வந்து கேள்விகளே, இது வந்து இதுல வந்து உண்மைகள் மட்டுமே இருக்கும். அப்ப இதுல வந்து எந்த விதமான பிழைகளோ எந்த விதமான ஒரு மாற்று கருத்துக்களோ, இது வந்து கடவுளுடைய கருத்துக்களாக, கடவுளுடைய வார்த்தைகளாக நாம் வந்து இதை வந்து பார்க்கிறோம். அப்ப இதை வந்து அப்ரேஷா அப்படின்னு சொல்றோம், அப்ரேஷான்னு சொல்கிறோம். என்னன்னா த வாய்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்றோம். கடவுள் நேரடியாக சொல்லப்படாமல் கடவுளால் மனிதர்களுக்காக புத்தக வடிவில் சொல்லப்பட்ட
ஒன்றாக நாம் கருதுகிறோம். அப்ப இது போன்ற ஒரு புத்தகத்தின் வாயிலாக, புனித நூல்களின் வாயிலாக நம்மளுடைய இந்த முறைகளை, கடவுளுடைய கொள்கைகளாக இருக்கட்டும் அல்லது கடவுளுடைய தோற்றங்களாக இருக்கட்டும், நம்மளுடைய செயல்பாடுகளாக இருக்கட்டும், இது போன்ற புத்தக வடிவிலான நமக்கு ஒரு விதமான தத்துவங்களை போதிக்கக்கூடிய இந்த டெஸ்டிமனி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த வேர்டு, வார்த்தைகளை ஆதாரமாக ஏற்றுக்கொண்டு நாம் உணர்வது, ஒரு பொருளை கண்டறிவது அல்லது தேடுவது போன்ற பல்வேறு விதமான வடிவங்களில் நாம் அதை பார்க்கிறோம். அப்ப நம்ம ஒவ்வொன்றையும் இது போன்று பார்க்கையும் அடுத்து நீங்க பாக்குறப்ப இப்ப இந்த அதாவது டெலியாலஜிக்கல் ஆர்குமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இதே பொருளை நம்ம அர்த்தப்படுத்தி பாத்தீங்கன்னா காரண காரியவாதங்கள்னு சொல்றாங்க. காஸ்மாலஜிக்கல் ஆர்குமெண்ட்னு ஒண்ணு, காசல் அண்ட் காஸ்மாலஜிக்கல் ஆர்குமெண்ட். அப்ப எதுனால இப்ப எப்படி நம்ம இங்க பர்பஸ் என்ற ஒரு தேவைப்படுகிறது, ஒரு கான்செப்ட்ல ஒரு இறைவன் என்ற ஒரு தேவைன்னா அதுக்கான தேவைகள் என்ன அப்படின்ற ஒரு சொல்றப்ப என்ன காரணம் அப்படின்றது அடுத்த வழியாக வருகிறது. அப்ப காரணத்திலிருந்து என்ன காரியத்திற்காக இந்த காரணம் போகிறது என்று. அப்ப இது போன்ற உரையாடல்களின் மூலமாக இப்படியே நம்ம தேடிக்கிட்டே விவாதங்கள் செய்து கொண்டே வருகிற பொழுது, அது மேலை நாடுகளினுடைய தத்துவமாக இருந்தாலும் சரி அல்லது இந்திய தத்துவங்களாக இருந்தாலும் சரி, அனைத்துமே கடவுளினுடைய இருத்தல் நிலையை, கடவுளினுடைய இருப்புகளை பற்றி பல்வேறு விதமான வடிவங்களில் அவைகளினுடைய விவாதங்கள் என்பது தொடர்ந்து கொண்டே வருகிறது. அப்ப தத்துவம் என்பதையும் மதத்தையும் தனியாக நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு நம்ம சுவாமி விவேகானந்தருடைய கருத்துக்களை நீங்க பார்க்கணும்னா, விவேகானந்தர் தத்துவத்தையும் மதத்தையும் தனியா பார்க்கல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப எங்க நம்மளுடைய பிழை இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோமே ஆனால், பல்வேறு விதமான முரண்பாடுகள், அந்த முரண்பாடுகளினுடைய வெளிப்பாடு தான் நம்மளுடைய இந்த உரையாடலுக்கான காரணமாக அமைகிறது. அப்ப அதிலிருந்து எவ்வாறு நாம் தெளிவு பெறுவது, கடவுள் சிந்தனைகள் என்பது எவ்வாறான முறைகளில் வேறுபடுகிறது என்பதைகளை ஒவ்வொரு பகுதிகளாக நாம் பார்க்கிறோம். அப்ப அது ஆன்டாலஜிக்கல் ஆர்குமெண்டாக இருந்தாலும் சரி அல்லது காஸ்மாலஜிக்கல் ஆர்குமெண்டாக இருந்தாலும் சரி அல்லது மாரல் ஆர்குமெண்ட் என்று சொல்லப்படக்கூடிய அறம் சார்ந்த கருத்துக்களாக இருந்தாலும் சரி அல்லது டெலியாலஜிக்கல் என்று சொல்லப்படக்கூடிய பர்பஸ், எது தேவை என்ற ஒரு அடிப்படையில் நாம் பார்ப்பதாக இருந்தாலும் சரி, அனைத்துமே நம்மளுடைய இந்த தேடலில் கடவுளினுடைய இருத்தல் நிலையை நிரூபிப்பதற்கும் இருத்தலியலுடைய உரையாடல்களுக்கும் நாம் இதை பயன்படுத்திக்கிறோம். The being or spirit in some of the major religions of the world who people pray to and who people believe create the universe அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம இப்ப முன்னாடி பேசின கருத்துக்களை எல்லாம் நம்ம இப்ப பார்க்கக்கூடிய ஸ்லைடோட ஒவ்வொன்றா நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா என்ன மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் நாம் இப்ப பார்க்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன், எந்த மாதிரிலாம் நம்ம கடவுளை பார்க்கிறோம், கடவுள் எங்க இருந்து எப்படி எந்த மாதிரியான ஒரு உருவத்தில் இருந்து வருகிறாரா அல்லது எண்ணங்களில் இருந்து வருகிறதா, எப்படி நம்ம மனிதனுடைய வளர்ச்சி என்பது பரிணாம வளர்ச்சியின் மூலமாக கடவுளினுடைய தோற்றங்களை மனிதன் எவ்வாறு பார்க்கிறான் போன்ற அனைத்து விதமான கருத்துக்களையும் ஒரு முன்னோட்டமாக பார்க்கிறோம். அப்ப இந்த சப்ஜெக்டுக்குள்ள என்ன வர்றோம் அப்படின்னு பாக்குறப்ப the being are spread in some of the major religions of the world who people pray to and who people believe create the universe அப்படின்னு சொல்றோம். மக்கள் பிரார்த்தனை செய்யும் உலகின் சில முக்கிய மதங்களில் உள்ள இருப்பு அல்லது ஆவி இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியது என்று மக்கள் நம்புகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சொன்னதுதான், அதாவது அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, அனைத்து மதங்களிலும் இந்த எக்ஸிஸ்டன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இருப்பு, கடவுளுடைய இருப்பாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு ஆவி. இப்ப நீங்க இப்ப கடவுள் அப்படின்னு பாக்குறப்ப வடிவமாக பார்க்கிறோம், வடிவம் இல்லாத நிலைகளிலும் கடவுள்களை நாம் கும்பிடுகிறோம். இப்ப சிலையை வைத்து கும்பிடக்கூடிய வழிபாட்டு முறைகளை பின்பற்றப்படக்கூடிய சமயங்களும் உண்டு,
சிலை வழிபாடு இல்லாத சமயங்களும் நம்மிடையே உண்டு. பல்வேறு விதமான கருத்துக்களை உடையவர்கள் இருக்கிறார். ஏன்னா இங்கு வந்து இந்த பாரதம், நம்மளுடைய பாரதம் என்பது பண்பட்ட பலதரப்பட்ட மக்களையும் பலதரப்பட்ட வழிபாட்டு முறைகளையும் கொண்ட உருவான நாடுதான் நம்மளுடைய பாரத நாடு. அப்ப இங்கு வந்து பல்வேறு விதமான கருத்துக்களும் கடவுள் குறித்த நிலைப்பாடுகளும் உண்டு. இப்ப இந்த பிரார்த்தனை செய்யப்படக்கூடிய மதங்களில் வந்து இந்த இருப்பு அல்லது இருப்பு அல்லாத அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நீங்க வந்து ஆவின்னு, அந்த ஆவின்றது வந்து நீங்க வந்து இது வந்து ஆவினா வந்து ஒரு பேயா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து நீங்க பார்க்க கூடாது. ஆனா பேயான்ற ஒரு சூழலும் நம்ம மதத்தை நம்பாதவர்கள் கேட்கக்கூடிய ஒரு இது உண்டு. அப்ப எவ்வாறு மக்கள் நம்புகிறார்கள், எதை நம்புகிறார்கள் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி தான். இதுல ஒரு அமானுஷ சக்தி, சுப்ரீம் ரியாலிட்டி என்று சொல்லப்படக்கூடிய அது வந்து எது ஒரு ஒரு முழுமையானதாக இருக்கிறதோ, எது ஒரு அனைத்து விதமான சக்திகளும் பொருந்ததாக இருக்கிறதோ, எட்டர்னல் பவர், சுப்ரீம் ரியாலிட்டி என்று சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான சக்திகளும் குறைவில்லாத அளவிற்கு எங்கு இருக்கிறதோ, அது அது வந்து இயற்கை பொருளாக இருக்கலாம் அல்லது விலங்குகளாக இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். அப்ப குறைவில்லாத ஒரு முழு முதன்மையான ஒரு பொருள் அல்லது ஒரு அதுக்கான ஒரு ஆப்ஜெக்ட், அது ஆப்ஜெக்டாக இருக்கலாம் அல்லது இயற்கை வடிவமாக இருக்கலாம், அதை நாம் கடவுள் என்ற ஒரு கருத்திற்கு வருகிறோம் என்று சொல்கிறோம். அப்ப உலகத்தினுடைய முக்கிய சமயங்கள் சிலவற்றில் மக்களால் வழிபடப்படுவதும் இந்த பிரபஞ்சத்தை படைத்ததாக நம்பப்படுவதுமான உயிர் பொருள் அல்லது ஆவியுறு, அதை வந்து நாம் வந்து கடவுள் என்று சொல்கிறோம், இறைவன் என்று சொல்கிறோம் அல்லது தெய்வம் என்று பல்வேறு விதமான வடிவங்களில் நாம் கூறுகிறோம். A being or spirit that people believe has power over a particular part of nature or that represents a particular quality அப்படின்னு சொல்லுவோம். இயற்கையின் ஒரு குறிப்பிட்ட பகுதியின் மீது அதிகாரம் இருப்பதாக மக்கள் நம்பும் ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நம்ம வந்து மனையிசம், நம்ம சென்ற வகுப்புல பார்த்த மனையிசம் அப்படின்ற ஒரு இதுல பாத்தீங்கன்னா அதனுடைய கருத்துக்கள், அது வந்து ஒரு சக்தி, ஒரு எட்டர்னல் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் வந்து எதுனாலும் இருக்கலாம். அது வந்து ஒரு ஆதிக்கம் மிகுந்த ஒரு சக்தியாக எது இருக்கிறதோ அதை நாம் வழிபட தொடங்கி, அதைத்தான் வந்து இதுல சொல்றாங்க. அப்ப இயற்கையினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதி மீது அதிகாரம் இருப்பதாக மக்கள் எதை நம்புகிறார்களோ அது வந்து உயிரினமாக இருக்கலாம் அல்லது ஒரு பொருளாக இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். அதனுடைய அந்த குவாலிட்டி, அந்த தரத்தை அதை வச்சுதான் கடவுள் அப்படின்ற ஒரு இதை வந்து அன்றைய காலத்தில் வந்து மனிதர்கள் வந்து தீர்மானிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாகரிக வளர்ச்சியின் காரணமாக நமக்கு வந்து பார்த்தோம், இந்த மனையிசத்துல இருந்து ஒவ்வொன்னா எப்படி வந்து இந்த அனிமிசம் வருகிறது, அனிமேட்டிசம் எவ்வாறு வருகிறது, ஃபேட்டிசம் எவ்வாறு வருகிறது, மோனோதீயிசம் எவ்வாறு உருவாகிறது, அதற்கு அடுத்ததாக தீயிசம் எவ்வாறு வருகிறது, அதுக்கடுத்து நம்ம வந்து ஒவ்வொரு விதமா, அதாவது பரம்பொருளை தேடி போகக்கூடிய உருவத்தை தான் விட்டு கடவுளை எல்லாம் விட்டு இந்த இன்டலெக்சுவல் பாத் என்று சொல்லப்படக்கூடிய ஞானத்தை நோக்கிய பாதையாக நாம் எவ்வாறு கடவுளை தேடுகிறோம் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப பரிணாமத்தினுடைய வளர்ச்சியின் மீது, ஒரு இயற்கை கூறு மீது ஆளுமை செலுத்துவதாக அல்லது குறிப்பிட்ட ஒரு பண்பின் சின்னமாக மக்களால் நம்பப்படும் உயிர் பொருள் அல்லது ஆவியுறு என்று சொல்லக்கூடிய ஒரு சமயங்களும் உண்டு. அல்லது அது தேவதையாகவோ அல்லது கடவுளாகவோ அல்லது தெய்வம் என்றோ கூறுகிறார்கள் என்று கூறுகிறார். அடுத்தாக்குல இந்த காட், த சுப்ரீம் ஆர் அல்டிமேட் ரியாலிட்டி சச் அஸ் அ பீயிங் பர்ஃபெக்ட் இன் பவர், விஸ்டம் அண்ட் குட்னஸ், who is worshipped as in Judaism, Christianity, Islam and Hinduism as creator and ruler of the universe அப்படின்னு சொல்றாங்க. இந்த உயர்வானவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த அல்டிமேட் ரியாலிட்டி, பியாண்ட் பிசிக்ஸ், புலன் கடந்த மெய்யியல், புலன் கடந்த உண்மை, அது அந்த புலன் கடந்தன்னு வர்றப்ப நீங்க வந்து எதையுமே வந்து உங்களுடைய கற்பனைக்கு எட்டாத, அது வந்து நித்தியமான ஒரு பரம்பொருள். அந்த பரம்பொருள் வந்து என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அப்ப அந்த பெர்ஃபெக்டான ஒண்ணு, முழுமையான, அதனாலதான் முழுமுதற் கடவுள், எங்கும் நித்தியமானவர், தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி நம்மளுடைய கருத்துக்களினுடைய பிரதிபிம்பமாக எது நாம் உச்சகட்டமாக
ஒரு அமானுஷ சக்தியாக எதை நினைக்கிறோமோ அதுதான் கடவுள். அது வந்து ஒரு கல்லா கூட இருக்கலாம். அந்த கல்லை கூட நம்ம வந்து ஒரு அமானுஷ சக்தியாக நினைச்சிட்டோம்னா அந்த கல்லு தான் நம்மளுக்கு வந்து கடவுளா தெரியும். அது போன்ற ஒவ்வொரு மனிதனுடைய பிலீஃப். அதனாலதான் மதம் என்பது நம்பிக்கையினால் உருவாக்கப்பட்டது. இந்த மதத்தை வந்து நம்ம வந்து நீங்க டிஸ்கிரைபே பண்ண முடியாது. நீங்க கும்புறீங்க இதுல இருக்குன்னா அவன் பார்த்த கடவுள் அவனுக்கு உன்னதமா தெரியுது. அப்ப வந்து அவன் வந்து அதை மட்டும்தான் நம்புவான். அப்ப அது வந்து அவனுக்கு வந்து ஒரு ஒரு பேனா கூட சிலவனுக்கு வந்து எழுதுற பொருள் வந்து உண்மையா தெரிஞ்சு அதை நம்ப இது எனக்கு சென்டிமெண்டா இருக்கு, இதுதான் வந்து எனக்கு கடவுள்னு நினைச்சானா கூட நம்ம அதை ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப இந்த பிரபஞ்சத்தில் உள்ள பொருட்கள் அனைத்தையும் அவன் எதை உயர்வாக நினைக்கிறானோ, எதை நம்புகிறானோ, அந்த இடத்தில் அந்த மதம் என்பது உருவாக ஆரம்பிக்கிறது. அது குழுக்களாக இருந்து பெரிய விரிவடை பெறுகிறது. ஒவ்வொரு மதத்தினுடைய வளர்ச்சி என்பது அந்த தோற்றத்தினுடைய மற்றும் மக்களினுடைய செல்வாக்கை பொறுத்து அந்த மதம் என்பது வளர்ச்சி அடைகிறது. அப்ப அந்த மதம் வளர்ச்சி அடைகிற பொழுது அந்த மதத்திற்கான ஒரு கடவுள் தன்மை, ஒரு இறைத்தன்மை என்பதும் வளர்கிறது. இப்ப இந்த சுப்ரீம் ரியாலிட்டி ஆர் காட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப இந்த கடவுள் தான் உயர்ந்த அல்லது இறுதியான உண்மை போன்ற பிரபஞ்சத்தின் படைப்பாளராகவும் ஆட்சியாளராகவும் கருதப்படுகிறது. அது யூத மதம், கிறிஸ்துவம், இஸ்லாம் மற்றும் இந்து மதம் போன்ற வழிபடும் சக்திகள், அது வந்து சக்தியா இருக்கலாம் அல்லது ஞானமா இருக்கலாம், நம்ம ஆகியவற்றில் முழுமை பெற்றவர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்தினை பார்க்க. Some religions hold that there is but one God, whereas other religions are polytheistic, boasting many gods, each with its own jurisdiction. Some religions conceive of God as a supernatural being and entity that is distinct from cosmos, whereas others identify God with the totality of all that there is. என்ன இதனுடைய தமிழாக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில மதங்கள் கடவுள் ஒருவரே என்று நம்புகிறார்கள், மற்ற மதங்கள் பல கடவுள்களை முன்வைக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த சில மதங்கள் கடவுள் ஒருவரே என்று நம்புகிறார்கள், மற்ற மதங்கள் பல கடவுள்களை முன்வைக்கின்றன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மோனோதியிசம், மோனிசம் என்று நம்ம பார்த்தோம். இப்ப ட்ரினிட்டி காட் அப்படின்னு பார்ப்ப மும்மூர்த்திகள் என்று சொல்கிறோம். சிவன், விஷ்ணு, பிரம்மன் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல வந்து எந்த கடவுள் விசேடமாகவும் சக்தி வாய்ந்தவரும் நிறைந்தவராக இருக்கிறாரோ அவரை மட்டும் வழிபட்டு கொண்டு மற்ற இரண்டு கடவுள்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மதங்கள், அதையும் நாம் ஒரு மதமாக பார்க்கிறோம். அடுத்த வளர்ச்சியாகத்தான் நம்ம பார்த்தோம் மோனோதியிசம் என்ற ஒரு கருத்து. அப்ப இந்த ரெண்டு கடவுளையும் ஏத்துக்கிட்ட மனிதர்கள் அடுத்து மனிதனுடைய நாகரிகமும் மனிதனுடைய சிந்தனை வளர்ச்சிகளின் மூலமாக அடுத்த பாதைக்கு போறப்ப என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு கடவுளை மட்டும் ஏத்துக்கலாம். சில நிலைப்பாடுகளில், சில சமயங்களில், சில மத கட்டுப்பாடுகளில், சில மதங்களினுடைய விதிமுறைகளின்படி ஒரு கடவுளை அவன் ஏற்றுக்கொள்ளுகிறவரும் இருக்கிறார்கள். அதே போல் பல கடவுள்களையும் அவர்கள் வந்து மறுப்பதில்லை, பல கடவுள்களுடைய கருத்துக்களையும் முன்வைக்கிறார்கள். இப்ப நம்ம அப்படி பாக்குறப்ப ஒரு சில மதத்தினுடைய அடிப்படையில ஒரு மனைவி இருந்து கொள்ளலாம், சில மதத்தினுடைய அடிப்படையில வந்து 2-3 மனைவிகளை வைத்துக் கொள்ளலாம். இது போன்ற மதத்திற்கான பல்வேறு விதமான அந்த பிலீஃப், அந்த நம்பிக்கை என்பது பல இடங்களில் மாற்றம் அடைகிறது. அப்ப ஒவ்வொருவரும் அதற்கான கட்டுப்பாடுகளை அந்த மதம் சார்ந்து, அந்த கடவுள் சார்ந்த ஒரு கட்டுப்பாடுகளை, கோட்பாடுகளை உருவாக்குகிறார்கள். அப்ப பல்வேறு விதமான மதங்களையும் கடவுள்களையும் முன்வைக்கப்படுகிறது. ஒவ்வொன்றும் அதனுடைய சொந்த அதிகார வரம்பை கொண்டுள்ளன. சில மதங்கள் கடவுளை ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட உயிரினமாக கருதுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. சில மதங்கள் வந்து கடவுளை ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்டமான ஒரு உயிரினமாக, அதை தான் வந்து அவங்க வந்து பிரம்மம், இப்போ வந்து அத்வைத்தில வந்து அதை வந்து பிரம்மமா பாக்குறாங்க. அதுல வந்து நேம்லெஸ், ஃபார்ம்லெஸ், செக்ஸ்லெஸ் அப்படின்னு பாக்குறாங்க. சில பேர் வந்து சிலைகளா பாக்குறாங்க. சில பேர் வந்து புத்தக வடிவில் ஒரு கடவுளை வந்து இந்த புத்தகத்தினுடைய வடிவாக பாக்குறாங்க. இது போன்று ஒவ்வொரு மதங்களும் கடவுளை வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகளை எது கொண்டுள்ளதோ அதை வந்து தன்னுடைய வழிபாட்டு கடவுளாக வைத்துக் கொள்கிறார். இது பிரபஞ்சத்திலிருந்து வேறுபட்டதாகவும் மற்றவை கடவுளை எல்லாவற்றையும் முழுமையுடனும் அடையாளப்படுத்துகின்றன.
அதான் வந்து ஒட்டுமொத்தமா வந்து அந்த ஆம்னிஷென்ட், சர்வ வல்லமை பொருந்திய ஆம்னிஷென்ட், ஆம்னி பொட்டன்ட் அப்படின்னு சொல்றோம். சர்வ வல்லமை பொருந்தியவர் அப்படின்னு சொல்றோம். அதான் இயற்கைக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் கடவுள் என்று சொல்கிறார். God is often conceived as the greatest entity in existence. God is often believed to be the cause of all things, and so is seen as the creator, sustainer, and ruler of the universe. God is often thought of as incorporeal and independent of the material creation, while pantheism holds that God is the universe itself அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி என்பது இதை நம்ம பார்க்கணும். கடவுள் என்பவர் பெரும்பாலும் இருப்பதிலேயே மிகப்பெரிய பொருளாக கருதப்படுகிறார். ஏற்கனவே பார்த்தது. கடவுள் பெரும்பாலும் எல்லாவற்றுக்கும் காரணமாகவும் என்று நம்பப்படுகிறது. எனவே அவர் பிரபஞ்சத்தினுடைய படைப்பாளராகவும், இந்த பிரபஞ்சத்தை பராமரிப்பவராகவும், இந்த பிரபஞ்சத்தின் மீது ஒரு ஆட்சி செலுத்துபவராகவும் நாம் வந்து பார்க்கிறோம். கடவுள் பெரும்பாலும் உடலற்ற மற்றும் பொருள் படைப்பில் இருந்து சுயதீனமாக ஒரு அனாதியாக உருவானவர் என்று கருதப்படுகிறார். அதே சமயம் கடவுள் வந்து பிரபஞ்சமே என்று பான்தீசமும் கருதுகிறது அப்படின்னு சொல்றோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வேற ஒன்றும் இல்ல, கடவுளை வந்து பிரபஞ்சத்தில் ஒன்றாக ஒரு இயற்கையினுடைய பொருளாக கருதப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோமே. ஆனால் உதாரணத்திற்கு வந்து நாம் வந்து வள்ளலாரை வந்து நம்ம பார்க்கலாம். வள்ளலாரை பின்பற்றப்படக்கூடிய ஒரு மத கருத்துக்களையும், வள்ளலார் வந்து முதல் வந்து உருவ வழிபாடை வந்து அவர் ஏற்படுகிறார். உருவம் அருவம் அருவுருவம் சொல்றோம். அப்ப இந்த உருவத்தினுடைய வழிபாடாக அவருக்கு பிடித்த தெய்வமாக முருகனை அவர் பார்க்கிறார். ஒரு கண்ணாடியில வந்து அவரை பார்க்கிறப்ப முருகன் தெரிந்ததாக கூட வள்ளலாருடைய சிந்தனைகளில் எவ்வாறு நாம் இந்த ஆன்டாலஜிக்கல் ஆர்குமெண்ட்ல பார்த்தோமோ அதை கூட நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அப்போ வள்ளலாரினுடைய உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம்னா, இந்த பிரபஞ்சத்தினுடைய மனிதனுடைய சேர்க்கை இந்த பஞ்சபூதத்தினால் ஆனது. இந்த மனிதனுடைய உடலானது பஞ்சபொருள் பூதத்தினுடைய சேர்க்கையாக தென்படுகிறது. இந்த உலகத்தினுடைய தோற்றமடையக்கூடிய அனைத்து பொருட்களுமே இயற்கையால் உருவானது என்று சொல்லப்படக்கூடிய வள்ளலாருடைய கருத்து என்பது மிக முக்கியமாக இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். இந்த பான்தீசம் அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப இந்த மனித உடலை நான் இயற்கையோடு கரைத்து விட முடியும்ன்றார் வள்ளலார். அப்ப இயற்கை தான் வந்து சுப்ரீம் ரியாலிட்டி. அதனாலதான் அவர் வந்து 7 திரை கண்ட வள்ளலாருடைய இந்த வடலூரில் சொல்லப்படக்கூடிய வள்ளலாருடைய தீபம் பார்த்தீங்கன்னா ஜோதி. அவர் வந்து அந்த ஜோதியை எப்படி நாம் ஒவ்வொருத்தவங்க வந்து கடவுளை நம்புவாங்க, சில பேர் கல்லை நம்புறாங்க, சில பேர் பறவையை நம்புறாங்க, சில பேர் விலங்குகளை மூலமாக கடவுளை பார்க்கிறாங்களோ, வள்ளலார் வந்து என்ன பார்க்கிறாருன்னா ஜோதியின் மூலமாக கடவுளை பார்க்கிறார். இந்த ஜோதி என்பது வந்து ஏதோ ஒரு ஆளோட பெயராகவோ பொருளாகவோ நினைக்க கூடாது. ஜோதி என்பது தீபமாகவும் அந்த ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சத்தில் வந்து அது ஒரு எட்டர்னலாக அவர் வந்து கடவுள் வந்து இருக்கிறார். இந்த பிரபஞ்சத்தில் கரைந்து இருக்கிறார், எங்கும் இருக்கிறார், நித்தியமானவர் என்று வள்ளலார் கூறுகிறார். எப்படின்னா இந்த உலகத்துல வந்து பஞ்சபூதங்களினுடைய சேர்க்கைன்னு சொல்றாரு. மனிதனுடைய கால் நிலம் பகுதியாகவும், மனிதனுடைய அந்த சிறுநீரக பகுதியில் வருகிறது அது நீர் பகுதியாகவும், இந்த வயிறு பகுதியினை வந்து நம்ம சொல்லுவோம் எனக்கு வயிறு எரியுது அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து கால் எரியுது, எனக்கு வயிறு எரியுதுன்னு சொல்லுவோம் கோவத்துல. அப்ப இந்த வயிறை வந்து நெருப்பு பகுதியாகவும், இந்த வயிற்றிலிருந்து தொண்டை பகுதியை வந்து சுவாச பகுதியாகவும், மற்ற இந்த தலை பகுதியினை ஆகாய பகுதியாகவும், இந்த பிரபஞ்சத்தில் மனித உடலை வந்து பஞ்சபூதங்களினுடைய கலவையாக வள்ளலார் கூறுகிறார். இந்த பஞ்சபூதங்கள் என்பது ஒவ்வொன்றையும் நம்மளால் நீக்க முடியும். எதன் மூலமாக நீக்க முடியும்? நம்மளுடைய செய்கைகளின் மூலமாகவும், நம்மளுடைய தவங்களின் மூலமாகவும், நம்மளுடைய யோக முறையின் மூலமாகவும் நம்மை நாம் கரைத்து விட முடியும். காற்றோடு காற்றாக கரைத்து விட முடியும் என்பதுதான் வள்ளலாருடைய சிந்தனையாகவும் வள்ளலாருடைய பிலாசபிக்கல் பாயிண்டாகவும் இருக்கு. அதனாலதான் அவர் போனவர் வந்து காணோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, தன்னுடைய உடலை அவர் தவ வழிபாட்டின் மூலமாக இந்த பஞ்சபூதங்களில் ஒன்றாக கரைத்து விட்டார், கரைத்து ஜோதியோடு ஜோதியாக சேர்ந்து விட்டார் என்று கூறுகிறார். அப்ப ஒவ்வொரு விதமான கருத்துக்களும், ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளும் இந்த கடவுளை பற்றிய கொள்கைகளில் பிராக்டிசஸ் ஒன்றும். இப்ப நீங்க ராமானுஜரை எடுத்துக்கிட்டீங்கன்னா விசிஷ்ட துவைதத்துல வந்து அவருடைய பொருள் வந்து பாத்தீங்கன்னா சகுன பிரம்மம்னு சொல்றாரு. நீங்க இவரு
அத்வைத வேதாந்த சங்கரர் வந்து நிர்குண பிரம்மன்ட்டு போயிறாரு. குணமற்ற குணங்கள் நிர்குணம்ன்றாரு, எதுவுமே இல்லை. அவர் வந்து அப்பாற்பட்டவர், எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் தான் பிரம்மம், அதான் பரபிரம்மம்ட்டு போயிறாரு. இவர் என்ன சொல்றாரு, பிரம்மம் பிரம்மம் நிர்குண பிரம்மன் இல்ல, சகுண பிரம்மன். இந்த இருக்கக்கூடிய அனைத்து குணங்களிலும் அனைத்துலையும் பிரம்மம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப கருத்துக்கள் என்பது பல்வேறு விதமான வடிவங்களில் பல்வேறு விதமான செயல்பாடுகளில் நிரூபிக்கப்படுகிறது. இந்த ப்ரூஃப் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் என்பது முக்கியம். அவரவர்களுடைய சிந்தனைகளில் இருந்து அவரவர்களுடைய கடவுள் கருத்துக்கள் என்பது நிர்ணயிக்கப்படுகிற பொழுதுதான் அங்கு அவர்கள் ஒரு தத்துவ அறிஞர்களாக உருவாகிறார்கள். சங்கரருடைய வாதத்தின் மூலமாக அவர் இந்த உலகை பார்க்கிறார். மத்வாச்சாரியார் துவைதம் என்று சொல்லப்படக்கூடிய கருத்தின் மூலமாக அவர் இந்த உலகில் நிற்கிறார். அதுபோல் ராமானுஜர் என்பவர் எவ்வாறு இந்த மதத்தின் மீதான கருத்தை செலுத்துகிறார், இந்த மதத்தில் எவ்வாறாக இருக்கிறது என்று ஆய்வின் மூலமாக அவருடைய கருத்தின் மூலமாக. யாருமே வந்து கடவுளினுடைய இருப்பை பேசாதவர்கள், அது இந்திய தத்துவவாதிகளாக இருந்தாலும் சரி அல்லது மேற்கத்திய தத்துவவாதிகளாக இருந்தாலும் சரி, கடவுளினுடைய இருப்பு என்பதுகளை கண்டிப்பாக பேசிதான் இருக்கிறார்கள். த ப்ரூஃப் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் காட் அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட் ஆஃப் த பிலாசபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்ப அது வந்து கடவுளுக்கு மட்டும், கடவுளுக்கு எந்த அளவுக்கு கான்செப்ட்ல சொல்றாங்களோ அதே மாதிரி பிலாசபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் அது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. அப்ப இந்த காட் அப்படின்னு நம்ம சொல்றப்ப, இந்த நித்திய பொருள் அப்படின்றப்ப எப்படியெல்லாம் வந்து ஒரு பிரபஞ்சத்தினுடைய ஆட்சியாளராக எவ்வாறு மனிதர்களை வந்து நம்ம வந்து மனிதருக்கு உண்டான சுக துக்கம், என்ன சொல்றது, அவர்களுடைய நம்பிக்கை போன்றதெல்லாம் வந்து கடவுளுடைய கருத்துக்கள் வந்து நிறைந்திருக்கிறது என்றால், ஒரு நம்மளுடைய படைப்பு என்பது எவ்வாறு உருவாக வேண்டும் என்பது கூட தீர்மானிக்கப்படுகிறது. அது யாருனால் தீர்மானிக்கப்படுகிறது? கடவுளால் தீர்மானிக்கப்படுகிறது. குறிப்பாக நீங்க வந்து மீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மீனுக்கு வந்து செதில்கள் தான் இருக்கும், மீனுக்கு வந்து நுரையீரல் வந்து இருக்காது. நீங்க ஏன்னா மீன் வந்து நீரில் வாழக்கூடியது. இந்த மீனுக்கு வந்து நீங்க நுரையீரல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மீன் வந்து உயிர் வாழ முடியாது நீர்ல. அதே மாதிரி மனிதர்களுக்கு வந்து உயிரினங்களுக்கு வந்து செதில்கள் இல்லை, மனிதனுக்கு நுரையீரல் இருக்கிறது. மனிதனுக்கு நுரையீரல் இல்லைன்னா மனிதன் வாழ முடியாது. அப்ப எந்த இடத்திற்கு தகுந்தாறு போல் இடத்தில் எது சர்வைவல் ஆகும் என்பதை தீர்மானித்துதான் இங்கு ஒவ்வொரு பொருள்களும் படைக்கப்பட்டுள்ளது. அதான் வந்து டெலியோலாஜிக்கல் ஆர்குமெண்ட் மூலமாக த ப்ரூஃப் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் காட் என்ன தேவை, த பர்பஸ் ஆஃப் த விஷன், எதற்காக ஒரு பார்வை பார்க்கிறோம்னா அதுக்கான தேவை என்ன, அந்த தேவைக்கு ஏற்பத்தான் இந்த உலகமானது, இந்த பிரபஞ்சமானது படைக்கப்பட்டுள்ளது என்ற கருத்தினை வந்து முன்வைக்கப்படுகிறது. அடுத்தாக்குல வந்து நம்ம God is conceived of eternal, omnipotent, omniscient and as the creator of the universe. முழுமையானவர், சர்வ வல்லமை பொருந்திய அப்படின்னு சொல்றாங்க, சர்வ வல்லமை பொருந்தியவர் என்று. God is further held to have the properties of holiness, justice, ambivalence and omnipresence அப்படின்னு சொல்றாங்க. கடவுள் நித்தியமானவர், சர்வ வல்லமை படைத்தவர், எல்லாம் அறிந்தவர், பிரபஞ்சத்தின் படைப்பாளராக கருதப்படுகிறார். மேலும் கடவுள் புனிதம், நீதி, சர்வ நன்மை மற்றும் எங்கும் நிறைந்திருப்பது போன்ற பண்புகளை கொண்டிருப்பதாக கடவுளை கருதப்படுகிறது. The four different conceptions of God described in the book are the authoritative, benevolent, critical and distant of God அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அதிகாரம் மிக்கவர், பரோபகாரம், ஒவ்வொருதுக்கும் வந்து நம்ம சொல்றோம். கிரிட்டிக்கல், விமர்சனம் செய்வோர், தொலைதூர கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்துலேயும் அவர்கள் சொல்லப்படக்கூடிய எந்த விதமான சமயங்களிலும் அல்லது கடவுளினுடைய தன்மைகளை நாம் பார்க்கிற பொழுது அது ஒவ்வொரு விதமான வேறுபாடுகளை நாம் இங்கு பார்க்கிறோம். அப்ப அது வந்து ஒரு தொலைதூர கடவுளாக பார்க்கிறார்கள், அல்லது அது ஒரு பரிகார கடவுளாக பார்க்கிறார்கள். நீங்க பரிகார கடவுள்னே தனியா வச்சிருக்காங்க. ரிச்சுவல்ஸ் மூலியமா, சடங்குகள் செய்வதன் மூலமாக நாங்கள் கடவுள்களை திருப்திப்படுகிறோம். மொட்டை எடுத்தல் இருக்கு, கடா வெட்டுதல் இருக்கு. இது போன்ற கடவுளினுடைய நம்பிக்கை, எவ்வாறாக கடவுளினுடைய கருத்து வேறுபாடுகளும் கடவுள் குறித்த சிந்தனைகளும் நமக்கு இருக்கிறது என்பதை பற்றி கூறுகிறார். குறிப்பாக இந்த தத்துவத்தையும் நாம் இந்த பிலாசபிக்கல் பாயிண்ட் ஆஃப்
என்று சொல்லப்படக்கூடிய தத்துவத்தையும் கடவுளையும் நம்மால் தனியாக பிரித்து பார்க்க முடியாது. ஏனெனில் குறிப்பாக சுவாமி விவேகானந்தர் கூட இந்த பரம்பொருளை பிரம்மம் என்பதுதான் உண்மைன்னு கூட, பிரம்மத்துல உண்மை மட்டும்தான், த ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டியில பிலாசபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல பிரம்மம் உண்மை பொருள். அதே இது நீங்க மதத்தை நீங்க வச்சு பார்த்துட்டீங்கன்னா அங்க காட். எப்படி இங்க பிரம்மத்துல உண்மை இருக்கோ அது மாதிரி ரிலீஜியன்ல நீங்க பாக்குறப்ப இங்க அதனுடைய முக்கிய பொருளாக நம்ம கருதப்படுகிறது இறைவனை பத்தி பேச முடியும். அது கூட சுவாமி விவேகானந்தரனுடைய உதாரணங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு சுவர் கடிகாரம் நீங்க பார்த்துருக்கீங்க. சுவர் கடிகாரம்னா நம்ம சாதாரண சுவர் கடிகாரம்ல பழைய காலத்து இந்த பெண்டுலம் இருக்கக்கூடிய லெஃப்ட் அண்ட் ரைட் ஆடிட்டே இருக்கும். சென்ட்ரா ஒரு கரண்டி மாதிரி இருக்கும். இந்த பெண்டுலம் இங்கிட்ட வந்துட்டு இருக்கும், லெஃப்ட் அண்ட் ரைட்ல போயிட்டு இருக்கும். அந்த பழைய கடிகாரங்கள்ல நீங்க பாக்குறப்ப லெஃப்ட் அண்ட் ரைட் போகும். அது போலத்தான் மனிதனுடைய வாழ்க்கை அப்படின்ற, மனிதனுடைய வாழ்க்கை என்பது இங்கும் அங்கும் போயிட்டே இருக்கு. அப்ப தத்துவத்தில் நாம் பிரம்மத்தை பார்க்க முடியும், ஆன்மீகத்தில் நாம் இறைவனை பார்க்க முடியும். ஆக இந்த இரண்டையும் தவிர்த்து நாம் எதையும் உயர்வாகவோ அல்லது எதையும் குறைத்தோ நம்மால் பார்க்க முடியாது என்பதுதான் விவேகானந்தரினுடைய மிக ஆழமான சிந்தனையாக இருந்தது. அதனாலதான் அவர் கடைசியா அவர் ஆசைப்பட்ட யூனிவர்சல் ரிலீஜியன் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார். உலகத்திற்கெல்லாம் ஒரே மதம் என்று உருவாகிறதோ அன்றுதான் இந்த உலகம் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்ற பாதையை அடையும் என்ற ஒரு கருத்து, விவேகானந்தனுடைய அந்த யூனிவர்சல் ரிலீஜன் என்ற கருத்து என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படும். உலகத்திற்கான ஒரே மதம், அந்த ஒரே மதம் எவ்வாறு உருவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிலாசபியையும் கடவுளையும் பிரித்து பார்க்காத சூழலில், பிரம்மத்தையும் இறைவனையும் பிரித்து பார்க்காத நிலைதான் அந்த யூனிவர்சல் காட், யூனிவர்சல் ரிலீஜன் என்ற ஒன்றானது சிந்தனைக்கு எட்ட முடியும் என்பதுதான் அவருடைய கருத்தாக அறியப்பட்டது. அப்ப விவேகானந்தனுடைய சிந்தனை அப்படின்றது அது ஒரு முழுக்க அத்வைத வேதாந்தத்தினுடைய சிந்தனையாகத்தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ரிலிஜன் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த டிவினிட்டி ஆல்ரெடி இன் மேன் அப்படின்னு சொல்றாரு அவர். நீங்க ரிலிஜனுடைய இந்த புனிதம் என்பது எங்கேயோ வேற ஒரு நபர்கிட்ட கிடையாது, எங்கேயோ ஒரு வேற இடத்துல கிடையாது. அது டிவினிட்டி இன் அ மேன் அப்படின்ற உனக்குள்ள இருக்கு. நீ என்னைக்கு உன்னை அறிகிறேயோ, நீ என்னைக்கு நான் யார் அப்படின்ற ஒரு சிந்தனையில் இருந்து என்று உன்னுடைய சிந்தனை உருவாகிறதோ, அந்த டிவினிட்டி, இந்த புனிதம் என்பது வேறு இடத்தில் அல்ல, ஒவ்வொரு மனிதர்களினுடைய உள்ளேதான் இந்த புனிதத்தன்மை என்பது இருக்கிறது என்று, இந்த தெய்வீகத்தன்மை என்பது இருக்கிறது என்று நாம் உணர்கிறோமோ அன்றுதான் இந்த யூனிவர்சல் ரிலீஜன் என்பது சாத்தியப்படும் என்ற ஒரு கருத்தினை முன்வைக்கிறார். அப்ப ஒவ்வொரு மனிதனும் இவ்வாறாக நாம் ஒரு சக்தி வாய்ந்த அது மிருகமாகவோ விலங்காகவோ பறவையாகவோ நாம் ஒரு வழிபாட்டு முறைகளை உண்டு பண்ணுகிறோமோ, மனஈசத்தில் உருவான சமயமானது எவ்வாறாக அனிமிச கருத்தில் எவ்வாறாக வருகிறது, அனிமேட்டிசத்தில் எவ்வாறாக நாம் அந்த கடவுளினுடைய பரிணாம வளர்ச்சியை பார்க்கிறோம், ஃபேட்டிசம் எவ்வாறாக ஆப்ஜெக்ட் மூலமாக ஒரு பொருட்களை எவ்வாறு கடவுள் வழியாக கருதுகிறோம், அடுத்து உருவானக்கூடிய ட்ரினிட்டி காட் என்று சொல்லப்படக்கூடிய மும்மூர்த்திகளினுடைய வழிபாடுகளை நாம் பின்பற்றுகிறோம். அடுத்ததாக தீயிசம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு கடவுள் கொள்கை எப்படி வருகிறது, தீயிசம்ன்றது எப்படி வருது, மோனோ தீயிசம். இறை கொள்கையை நம்ம தீயிசம் சொல்றோம், மோனோ தீயிசத்தை ஒரு இறை வழிபாடுக்கு எப்படி வருகிறோம். அதுக்கடுத்து இந்த ஒரு வழிபாடு வந்ததுக்கு அப்புறம் தீயிசம் நம்ம மோனோ தீயிசம் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய சிந்தனை என்னவாகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கருத்துக்கள் தீயிசத்தை மறந்துட்டு மோனிசத்துக்கு வருகிறோம். அந்த மோனிசம் தான் இந்த அத்வைத வேதாந்தத்தினுடைய கருத்து. அந்த கருத்து தான் விவேகானந்தருடைய சிந்தனையாக மிக முக்கியமாக அத்வைத வேதாந்தத்தை பின்பற்றியவராக கூட அத்வைத வேதாந்தத்தை ஏற்றுக்கொண்டவராக நாம் சுவாமி விவேகானந்தரை கருதலாம். ஏனெனில் அவர் அந்த அத்வைதத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால்தான் ரிலீஜன் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த டிவினிட்டி ஆல்ரெடி இன் மேன் அப்படின்ற விவேகானந்தரனுடைய வார்த்தைகள் வருகிறது என்றால் அவர் முழுமையாக
இந்த பிரம்மத்தை தத்துவத்தில் இருந்து, பிரம்மம் வேறு கடவுள் வேறு அல்ல, இந்த கடவுள் என்பது பிரம்மம், இந்த பரபிரம்மம் தான் கடவுள், இந்த பரபிரம்மத்தை அடைவது நான் என்னை என்று நான் அறிகிறேனோ, என்று நான் உணர்கிறேனோ, அப்பொழுது நான் இறைவனாக மாற முடியும் என்ற சிந்தனை என்பது விவேகானந்தனுடைய ஆழமான சிந்தனையாக கருதப்பட்டது. அப்ப இந்த கான்செப்ஷன் ஆஃப் காட் அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப பல்வேறு விதமான கருத்துக்களில் இருந்து, அது ஆண்டாலஜிக்கல் ஆர்கியூமெண்டாக இருக்கட்டும், அல்லது டெலியலாஜிக்கல் ஆர்கியூமெண்டாக இருக்கட்டும், மாரல் ஆர்கியூமெண்டாக இருக்கட்டும், காஸ் அண்ட் காஸ்மாலஜிக்கல் ஆர்கியூமெண்டாக இருக்கட்டும், ஒவ்வொரு இந்த கருத்தினுடைய பரிணாமங்களிலும் நாம் ஏதோ ஒரு இடங்களில் பார்க்கிற பொழுது கடவுள் யார் அப்படின்றது வர்றப்ப ஃபைனலா நீங்க கடவுளை உங்கள்ல இருந்து தேடணும் அப்படின்றதுதான் ஃபைனலா முடியும். அப்ப கடவுள் என்பவர் நித்தியமானவர், கடவுள் என்பவர் ஒரு பரிபூரமானவர், கடவுள் ஒரு எக்ஸிஸ்ட். அதை நீங்க இந்த உலகத்துல தனிப்பட்டு பாத்திர முடியாது. சில சமயங்களை நீங்க கடவுளை பத்தி நீங்க பாக்குறப்ப, இப்ப அத்வைத வேதாந்தி சொல்றப்ப, மோனிச கருத்துக்கள் சொல்றப்ப, பரம்பொருளாகவே நீ மாறிவிட முடியும் என்று சொல்கிறாங்க. பரம்பொருள் கிடையாது, பரம்பொருளாவே நீ மாறிடலாம், கடவுள் என்பது வேறு இல்லை, கடவுள் ஒன்னுள்ள இருக்கிறாரு, அயம் பிரம்மன், அயம் ஆத்மன் பிரம்மன், அயம் பிரஞானம் பிரம்மன், தத்துவமசி அப்படின்னு சொல்றோம் அத்வைதம். இதே நீங்க சைவ சித்தாந்தத்துல வர்றப்ப நீங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சரண்டர் டு த காட் அப்படின்னு சொல்றாங்க. அத்வைத வேதாந்தத்துல இம்மனன்ட்னு சொல்றாங்க. இம்மனன்சி, இம்மனன்ட்னா இரண்டரை கலத்தல்னு சொல்றோம். இரண்டரை கலத்தல்னா நீங்க கடவுளாக பிரம்மத்தோடு நீங்க கடவுளோடு இணைந்து விட முடியும் அப்படின்னு சொல்றோம். ஆனா சைவ சித்தாந்தத்துல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க சரண்டர் டு த காட், சரணாகதி அப்படின்னு சொல்றாங்க. கடவுளாக நீ என்றும் ஆகிவிட முடியாது, கடவுளினுடைய பாதங்களில் நீ சரணடையலாம், கடவுள்கிட்ட போகலாம், கடவுளுடைய பாதத்துல நீ சரணடையலாம் அப்படின்றாங்க. அதனாலதான் நம்ம இந்த ஜீவன் முக்தின்னு சொல்றாங்க, விதேக முக்தி அப்படின்னு பார்த்தோம் ஏற்கனவே கிளாஸ்ல. இந்த ஜீவன் முக்தி என்பது நாம் உயிருடன் இருக்கும் பொழுதே சரணடைவது. சரணடைவதுன்னா கடவுளாக மாறுவது, ஜீவன் முக்தி, முக்தி அடைவது, மோட்சா. இந்த விதேக முக்தி என்று சொல்வதுலதான் 4 ஸ்டேஜ் சொல்றாங்க. சாலோப்பியம், சாலோப்பியம் என்றால் இறைவனுடைய லோகத்தை அடைவது, சாலோப்பியம். அதுக்கு அடுத்தாக்குல சாரூபியம் சொல்றாங்க. சாரூபியம்னா இறைவனுடைய ரூபமாக, இறைவனுடைய உருவமாக நம்மை பாவித்து இறைவனுடைய ரூபத்தை சென்றடைவது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து சொல்லப்படக்கூடியது சாயுஜியம். சாயுஜியம் கடைசியா சொல்றாங்க. அதாவது இறைவனை சாலோக்கியம், சாரூபியம், சாமீபியம். அடுத்ததாக சொல்றது சமீபம், சாமீபியம், இறைவனுக்கு அருகில் அடைவது, சாயுஜியம். சாயுஜியம் என்பது நம்ம அந்த பொருளாகவே முழுமையாக நாம் எவ்வாறு இறைவனை சென்றடைய முடியும் என்ற வழிகளாக ஒவ்வொருதையும் சொல்றாங்க, வழிமுறைகள். அப்ப இந்த வழிமுறைகள் அனைத்தையும் நாம் எப்பொழுது உணர்கிறோம் என்றதுதான் இங்க முழுமையான ஒன்றாக கருதப்படுகிறது. அப்ப சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படக்கூடிய இந்த சரண்டர் டு த காட் அப்படின்றதுக்கும் இம்மனன்ட் டு த காட் என்பதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அப்ப ஒவ்வொரு மதங்களும் அதுல நீங்க சைவிசத்துல பாத்தீங்கன்னா, சைவ சித்தாந்தம் நிறைய இருக்கு. நீங்க காஷ்மீர் சைவிசம்னு ஒண்ணு இருக்கு. அப்ப சைவத்திலே பல பிரிவுகளை கொண்ட அந்த வழிபாட்டு முறைகள் என்பது எண்ணற்ற வடிவில் உள்ளது. அப்போ ஒவ்வொரு மதத்திற்கு தகுந்தபடியும் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான கடவுள் கொள்கைகளை நமக்கு போதிக்கிறது. அதே சமயத்தில் கடவுளோடு நின்று விடாமல் இந்த கடவுளையும் தத்துவத்தையும் நாம் இணைத்து எப்பொழுது நாம் அந்த பரபிரம்மம் என்று சொல்லப்படக்கூடிய அல்டிமேட் ரியாலிட்டி என்ற பியாண்ட் பிசிக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அனைத்திற்கும் முழு முதலான, அனைத்திற்கும் அப்பாற்பட்ட, அனைத்திற்கும் சர்வ வல்லமை பொருந்திய, சர்வ சக்தி பொருந்திய ஒரு நித்தியமான பொருளை தேடி நாம் என்று செல்கிறோமோ அன்று நம்மளுடைய இந்த ஞானம் என்பது பிறக்கிறது. எவ்வாறாக மனிதன் ஒவ்வொரு விதமான சக்தியிலிருந்து எவ்வாறு கடவுளை
கண்டானோ அந்த சக்திக்கு அடுத்தால் போல் ஒவ்வொரு வித வடிவமாக ஒவ்வொரு விதமான கடவுள் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு இறுதியாக கடவுள் என்பவர் நித்தியமானவர், அவர் பரம்பொருள், அனைத்திற்கும் அப்பாற்பட்டவர், முழு முதலானவர் என்ற ஒரு சிந்தனையை உருவாக்குவதுதான் நம்மளுடைய சமயத்தின் கருத்தாக அமைகிறது. நன்றி.